நம்ம வந்து ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, ஏன் பால்லாம் சாப்பிடக்கூடாது, மாட்டுப்பால், ஆட்டுப்பால்லாம், தாய்ப்பால் மட்டும்தான் அது குழந்தைகள் மட்டும்தான் அது 6 வயசுக்குள்ளே, அதுவும் தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் அதை குடிக்கணும். அப்போ அதுக்கு மேலே அதை குடிக்கக்கூடாது. எதுக்காக நம்ம வந்து மாட்டுப்பால், அது மாதிரி முட்டை, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து வயிற்றை நிரப்பணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அது நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சவால் நிறைந்த ஒரு பிரச்சனை. தினசரி நம்ம வயிற்றை நம்ம நிரப்பணும். உணவு சாப்பிட்டு நம்ம வயிற்றை நம்ம நிரப்பணும் அப்படிங்கும்போது, அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது, இந்த மாதிரி மாமிசம், மீன், முட்டை, பால் இதை நோக்கி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய உணவுகள்னு ஒன்று இருக்குது. நோய்களை குணப்படுத்துகிற ஒரு உணவுகள், நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவுங்கிறது ஒன்று இருக்குது. அது எங்கே கிடைக்கிது அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், மூலிகைகள், இதிலேருந்து தான், பழங்கள், இதிலேருந்து தான் அது கிடைக்குது. அப்போ நம்ம அதை நோக்கி தான் போகணும். அதை நோக்கி ஒரு கவனத்தை எது தடுக்குது அப்படின்னா, திசை திருப்புது. நம்முடைய கவனத்தை திசை திருப்புது. எது இந்த மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம கவனத்தை திசை திருப்பி அதன் மூலம் நம்ம இதை நோக்கி போயிடுறோம். அதை நோக்கி போகிறது ரொம்ப கஷ்டம். நீ காய்கறிகளையோ, கீரைகளையோ, மூலிகைகளையோ, பழங்களையோ சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அதை நோக்கி போனால் தான் உனக்கு நோய் வராது, உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். அப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு இப்படி திரும்பிடுறோம். நம்மளெல்லாம் இது வந்து நம்மளை ரொம்ப ஈர்க்குது. இந்த மாதிரி மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நம்மளை ரொம்ப ஈர்க்குது. ரொம்ப ஈர்க்கிறதுனால நம்ம போக வேண்டிய திசைக்கு நம்மளால் போக முடியாதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நோய்கள் வருகிறது. அப்போ நோய் குணமாகணும், நோயே வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு கட்டாயம் இருக்கும், ஒரு கடிவாளம் போடப்படணும். கடிவாளங்கிறது தான் ஒரு கட்டுப்பாடு. நீ அதெல்லாம் பார்க்காத, உனக்கு நோய்களை தருகிற உணவு அதெல்லாம், நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நோய்களை தருகிற உணவு இந்த பால், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது. மாமிசம், மீன் இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. அதனால் நீ அதை பார்க்காத, அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை நீ ஏற்றுக்கிட்டா வேறு வழியே இல்லாமல் நீ எதை நோக்கி போவ, மூலிகையிட நோய், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், இந்த மாதிரி மூலிகைகள் இதை நோக்கி நீ போவ, வேறு வழியே இல்லை. நீ கடிவாளம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த கட்டுப்பாடுகள் மட்டும்தான் நீ வந்து கீரைகளை சாப்பிட்றதுக்கும், காய்கறிகளை சாப்பிட்றதுக்கும் ஒன்றை வந்து கட்டாயப்படுத்தும். காய்கறிகளோ, கீரைகளோ, மூலிகைகளோ, பழங்களோ, பயிர்களோ, பருப்பு வகைகளோ நம்மளை வந்து ஒரு மாமிசத்தை போல் ஈர்க்காது, மாமிசத்தை போல் நம்மளை அடிமைப்படுத்தாது. பால் வந்து நம்மளை அடிமைப்படுத்தும். தயிர், மோர், வெண்ணெய், நெய், முட்டை, மீன் எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு மூலிகைகளோ, கீரைகளோ, கிழங்குகளோ, பழங்களோ, பயிர் வகைகளோ, காய்கறிகளோ நம்மளை அடிமைப்படுத்தாது. ஆனால் நீ காய்கறிகளையும் மூலிகைகளையும் சாப்பிட்டா தான் உடம்புல நோய் வராது. உடம்புல வந்து நோய் வராது, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும். நம்மளை அடிமைப்படுத்துகிற அந்த மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து நம்மளை அடிமைப்படுத்தும். ஆனால் நமக்கு நோயை தரும். அப்போது வந்து நம்ம இதெல்லாம் நோயை தருகிற உணவுகள், நம்ம வந்து சரியான பாதையில், நீ வந்து நேர்மையான வழியில் போகிறதுக்கு உனக்கு ஒரு கட்டாயம் இருக்கணும். உனக்கு தேவையற்ற, அதாவது உனக்கு தவறான வழியில் போகிறதுக்கு உனக்கு தடை ஏற்படணும். அதாவது மனித உணவு முறையை பின்பற்றினால்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும். நம்ம எப்போ உணவு முறையில் நமக்கு நிறைய விஷயங்களில் குழப்பம், அதாவது அடிப்படையான குழப்பம் எதுனா, நமக்கு எங்கே குழப்பங்கள் ஆரம்பிக்குது, மனுஷங்களுக்கு அறியாமை எங்கே ஆரம்பிக்குது, மூட நம்பிக்கை எங்கே ஆரம்பிக்குது, எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா உணவு முறையில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மூட நம்பிக்கையும் அறியாமையும் எங்கே ஆரம்பிக்குது, உணவு முறையில் தான் ஆரம்பிக்குது. நோய்கள், மனுஷங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எது, நோய்கள் என்பது ஒரு பிரச்சனை, வன்முறை என்பது ஒரு பிரச்சனை. வன்முறை என்பது நோய்கள், அப்புறம் இது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள், இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா, அது உணவு முறையில் தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்ததுக்கே காரணம் மனுஷங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், நோய்கள், குற்றங்கள், விபத்துகள் இதெல்லாம் ஆரம்பித்தது எங்கே, உணவு முறையிலேருந்து தான் ஆரம்பிச்சது. நம்ம தப்பான உணவுகளை சாப்பிட்டனால தான் அங்கேருந்து தான் மனுஷங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது. அதனால் நம்ம அந்த உணவு முறையில் வந்து மனித உணவு முறையை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனித உயிர்கள் உண்ண வேண்டிய உணவுகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான பிரச்சனைகள் அத்தனைக்கு தீர்வு கிடச்சிரும். நோய்கள்லேருந்து நமக்கு தீர்வு கிடச்சிரும். இப்போ வந்து எது மனித உணவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை மட்டுமே நாம் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு நோய்கள்லேருந்து விடுதலை கிடச்சிரும்.
இப்போ பிற உயிரினங்களுக்கு ஏன் நோய்கள் வருவதில்லைன்னா அவைகளுக்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை அவைகள் சாப்பிடுகின்றன, அதனால் அவைகளுக்கு நோய்கள் வருவதில்லை. மிருகத்துக்கு சிங்கம், புலி, சிறுத்தைகள் அவைகளுக்கு மாமிசம்தான் உணவு என இயற்கையால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த விதிமுறையை அவைகள் பின்பற்றுவதால் தான் அவைகளுக்கு நோய்கள் வருவதில்லை. ஆடு மாடுக்கு அதற்கான உணவுகள், மாடுகளுக்கு புல் தான் உணவு அப்படின்னு சொல்லி இயற்கையால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை சாப்பிட்டனால அது மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு கிடையாது. ஏன்னா இயற்கை அதற்கு அனுமதி இல்லை. அப்படிங்கும்போது அந்த இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு அவைகள் புல்லுகளை சாப்பிட்றதுனால தான் மாடுகளுக்கெல்லாம் நோய்கள் வருவதில்லை. அதுபோல் தான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு உணவு இயற்கையால் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதுமாதிரி மனுஷங்களுக்கு மனுஷங்க தாவர உண்ணிகள். அப்படி இருக்கும்போது நம்ம தாவரங்களை தான் உணவாக, அதுவும் தாவரங்கள்னால் தானியங்களை சாப்பிடும். அதுலேயும் கட்டுப்பாடு இருக்குது. தானியங்களை நம்ம சாப்பிடக்கூடாது. மாமிசம் நம்ம சாப்பிடும், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி விதிமுறை மீறிய உணவுகளை சாப்பிட்டதுனால தான், இயற்கை விதிமுறைக்கு முரணாக மனித உணவுகள் அல்லாத உணவுகளை நாம் சாப்பிட்டனால தான் மனுஷங்களுக்கு நோய்கள் வந்தது, வன்முறை உணர்ச்சி வந்தது, குற்றங்கள் செய்யணும்னு தோணுச்சு, விபத்துகள் ஏற்பட்டது. மனுஷங்க அளவுக்கு அதிகமான வலிமையை பெற்று ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்கினார்கள். நம்ம மனித உணவுகளை நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு கடைசியில் பார்த்தா மனித உணவுகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மலாம் இந்த போதை உணவுகளில் மாட்டிக்கிட்டு கிடக்கிறோம். போதையில் இந்த ஒரு பெரிய உயிரினமே கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. அவங்க முழுக்க ஒரு போதையில் அடிமையாக கிடக்கிறாங்க. உணவுங்கிற பேரில் ஒரு போதை உணவுகளுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க. அப்போது அவங்கள எப்படி மீட்டெடுக்கிறது? அவங்களுக்கு தெரியல எது நம்முடைய உணவு, எது மனித உணவுன்னு தெரில. அந்த மனித உணவு இப்போ போதை உணவுனால இப்போ என்ன போச்சு? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு, கேக்கு, பப்ஸு, பஜ்ஜி, இந்த மாதிரி பிரியாணி, பரோட்டா, தோசை, இந்த மாதிரி போதை உணவுகளால் இப்போ என்ன போச்சு? நோய்கள் போச்சு. வன்முறை உணர்ச்சி, பொறுமை இல்லை அவங்ககிட்ட, ஒரு நேசிக்க தெரியல, எளியவர்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம். அதான் ஆண் சர்வாதிகாரம். பெண்களை பார்த்தா அவங்கள ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம். அதுமாதிரி ஆண்களில் யார் எளிமையாக இருக்காங்க, ஏப்ப சாப்பையாக இருக்காங்க, அவங்கள பார்த்து அடிமைப்படுத்துறது. அந்த மாதிரி உடல் வலிமை உடையவர் தான் வலிமையானவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு மனப்பான்மைக்கெலாம் இந்த போதை உணவுகள் தான் காரணமாக இருக்குது. இந்த உலகத்தில் நடந்த போர்கள், நோய்கள், இந்த போதை உணவுகளால் நோய்கள், கோடிக்கணக்கான பேர் சாவுறாங்க. அப்புறம் இந்த விபத்துகளால் ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர் சாவுறாங்க. இப்படி இந்த போதை உணவுகளில் மாட்டிக்கிட்டு மனுஷங்க முழிச்சிட்டு இருக்காங்க. மனுஷங்களுக்கு எது மனித உணவுன்னு தெரில, எதை வேணாலும் சாப்பிட்லாம், அதுதான் உணவு சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் இப்போ மனுஷங்க எல்லாருமே பெரிய போதைக்கு அடிமையாகி போய், ஒரு உயிரினமே போதைக்கு அடிமையாகி அழிவை நோக்கி போயிட்டுருக்கான். அழிச்சிடணுங்கிற வெறியோட, அந்த போதை ஏற்படுத்துகிற வெறி தான் அழிச்சிடணும், இந்த மனித இனத்தையே அழிச்சிடணும்னு இந்த மனித இனமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த அணு உலைகள், அணு ஆயுதங்கள், போர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற்றுக்கிரகத்துக்கு போயிடணும், தப்பிச்சு போயிடணும், இவனை ஒரு நாள் இந்த பூமியை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? அந்த மனித இனத்தை பாதுகாக்கணும், இந்த பூமியை இது போகிற போக்க பார்த்தா இந்த பூமியை அழிஞ்சு போயிடும், அதனால் இந்த மனித இனத்தை பாதுகாக்கணும், வேற்று கிரகத்துக்கு மனுஷங்களை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற முயற்சியாக கூட இந்த விஞ்ஞானிகளோட முயற்சியை நம்ம எடுத்துக்கலாம். விண்வெளியை பற்றின ஆராய்ச்சி, எங்கேயாவது உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியின் நோக்கம் கூட இந்த மனித இனம் இப்படியே போச்சுன்னா இந்த பூமியை அழிச்சிருவாங்க. அப்போது இந்த மனித இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த பூமியில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, அதனால் இவங்களை வேற ஒரு கிரகத்துக்கு கூட்டு போயிடணும் அப்படிங்கிற அதற்கான சாத்தியக்கூறுகள் எதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாக கூட இந்த விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? நீ விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்ல, வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண இதில் மனித இனத்தை பாதுகாக்கணும்னா மனித உணவுகள் எது, அதை கண்டுபிடிச்சி நீ அதை சாப்பிட்டாலே நீ உன் உடம்புல உள்ள நோய்கள் குணமாயிடும். அப்புறம் இந்த குற்ற உணர்ச்சிகள், வன்முறை உணர்ச்சி குறைஞ்சிரும், சரியாயிடும், நீ மென்மையானவர் அப்படிங்கிறத நீ உணர ஆரம்பிச்சிருவ. மனித உயிர்கள் இப்போ அவங்க இந்த ஊக்க மருந்து மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது, அதாவது பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு, அதை சமைச்சிட்டாக்கா அது மருந்து, ஊக்க மருந்து.
அப்படி இந்த தானிய உணவுலாம் பயங்கரமான ஊக்க மருந்து. அதை சாப்பிட்டனால மனுஷங்க தன்னை பற்றி மிகப்பெரிய வலிமையானவர்கள்ங்கிற ஒரு கற்பனையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க எல்லா மனுஷங்களும். இப்போ எல்லாமே பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. ஆபத்து புலிவாலை பிடிச்ச கதையாக ஆகிப்போச்சு. இப்போ மனுஷங்களுக்கு எதிராகிட்டாங்க. அப்போ மனுஷங்களுக்கு வந்து எது பாதுகாப்பு அப்படின்னா மனித உணவு, அதுதான் மருந்தே. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்களா, மனித உணவு தான் மருந்து. எல்லா உணவும் மருந்தாகிட முடியாது. மனித உணவுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் மருந்து. அப்போ மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள் அது நமக்கு விஷம். அப்போ எதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்படின்னா இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் வந்து மனித உணவு கிடையாது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. அப்போது நம்ம மனித உணவுகளை நோக்கி போகணும். அதுதான், அங்கே தான் நமக்கு தீர்வு இருக்குது. அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு அங்கே தான் இருக்குது. எது மனித உணவோ அதை மட்டுமே சாப்பிடணும். அந்த கட்டுப்பாடு ஒரு கொள்கை இருக்கணும். உணவில் ஒரு கொள்கை இருக்கணும். எப்படி நம்ம வந்து இப்போது திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல. கீழே கடந்து ஒரு பொருள் பணம் கிடச்சா கூட அதை எடுத்து உரியவர்கிட்ட ஒப்படைக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ அதை எடுத்து வச்சிக்க முடியும், ஆனால் அவங்க ஒப்படைக்கிறாங்கல்ல. அப்போ அதுதான் வந்து கட்டுப்பாடுன்றது. அப்போ நமக்கு நாமே கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய செயல் கூட நமக்கு சாதாரண விஷயமாக போகும். அப்போது நம்ம உணவு கொள்கை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு நம்ம வாழும்போது மனித உயிர்கள் மனித உணவில் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை முன்னெடுக்கும்போது தான் இந்த உலகத்தில் வந்து இந்த போதை உணவுகள்லேருந்து மனுஷங்க விடுபடுவாங்க. போதை உணவுகள்லேருந்து விடுபடுறதுனால மனுஷங்களுக்கு வன்முறை உணர்ச்சி இல்லாமல் போகும். அப்புறம் போதை உணவுகளால் ஏற்பட்ட நோய்கள் குணமாகும். இந்த மாதிரி மிகப்பெரிய ஆசைகள்லாம் வராது. மனுஷங்க பேய்களாக மாற்றுகிற அந்த உணவுகள்லேருந்து போதை உணவுகள் வந்து மனுஷங்களை பேய்களாக மாற்றிவிடும். தன்னை மிகப்பெரிய வலிமையானவர்கள் என உணர வைக்கும் இந்த தானிய உணவுகள், இதெல்லாம் போதை உணவுகள். அப்போ இதிலேருந்து விடுபடும்போது மனுஷங்க தன்னை மென்மையானவர்களாக உணர்வார்கள். எளிமையான ஆசைகளோடு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்போது மனித உணவுகளை நீ சாப்பிட்ணும் அப்படின்னா உனக்கு இதை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு தான் உனக்கு வந்து அதை சாப்பிட்ணும், அதை தான் சாப்பிட்ணும். மனுஷங்க மற்ற உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும், அதற்கான சான்றுகள் தான் தற்போதைய உலகம். நீ மனித உணவுகளை தவிர பிற உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும், அதற்கான பாடம் தான், படிப்பினை தான் இப்போ இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே, போர்கள், நோய்கள் எல்லாமே வந்து இந்த போதை உணவுகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகள். வன்முறை உணர்ச்சி, குற்றங்கள், அடிமைத்தனம், சர்வாதிகார மனப்பான்மை, ஏற்றத்தாழ்வுகள், தனி உடைமை மனப்பான்மை, இதெல்லாமே வந்து அந்த மனித உணவுகள் அல்லாத பிற போதை உணவுகளை சாப்பிட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள். அதனால் இதிலேருந்தே நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டு, படிப்பினை அதிலேருந்து நம்ம நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு பிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. மூட நம்பிக்கைகள் ஏற்படும். போதை உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கைகள் ஏற்படும். உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம பேசவே முடியாது. பிற போதை உணவுகளை சாப்பிட்டா நம்ம பேசவே முடியாது. நமக்கு வந்து நமது மூளையிலேருந்து நமக்கு உண்மைகள் வர வேண்டும். நாம் வந்து சந்தித்த அனுபவங்களிலிருந்து பெற்ற பாடங்கள் நமது மூளையிலேருந்து உண்மைகள் வர வேண்டும். இன்றைக்கி வந்து போதை உணவுகள், இந்த தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மூளையிலேருந்து உண்மை வரமாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டு சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து புத்தகங்களை வச்சு அதுக்கு ஒரு ஆசிரியர் வச்சு அவனுக்கு எழுதவும் படிக்கவும் பயிற்சி கொடுத்து தினமும் 8 மணி நேரம் பயிற்சி கொடுத்து அப்படித்தான் ஒரு செயற்கையான அறிவை தலையில் ஏற்றுகிறார்கள். செயற்கையான அறிவுங்கிறது புத்தகத்திலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியிலேருந்து வருது, நமக்குள்ளேருந்து வரல. அப்போ மனுஷங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது, போதை உணவுகள். அப்போ நீங்கள் மனித உணவுகளை சாப்பிட்டா நீ புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் அனுபவத்திலேருந்து, நீ சந்திக்கிற அனுபவங்களிலிருந்து உனக்கு தேவையான அறிவு உனது மூளையிலிருந்து வரப்போகுது. நீ வெளியில் வாழ்க்கையில் சந்திக்கிற அதன் மூலம் நீ வந்து ஒரு அறிவை பெறுகிற, அது வந்து உன்னிடமிருந்து வருகிறது. அப்போது உனக்கே ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு ஒரு வாத்தியார் தேவையில்லை, ஆசிரியர்கள் தேவையில்லை, பேராசிரியர்கள் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை, எளிமையாக வாழலாம். புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு புத்தகத்தை எழுதிக்கிட்டு அதை போய் பதிப்பிச்சுக்கிட்டு அதை போய் வெளியிட்டுக்கிட்டு அதை போய் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு நேரத்தை 2-3 மணி நேரம் செலவழிச்சிக்கிட்டு இப்படித்தான் நம்ம அறிவை பெறணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் அதனால தான் புத்தகத்தையே படிக்கிறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுறாங்க.
அப்போ செயற்கையான அறிவு வந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டால் தான் அது வந்து செயற்கையான அறிவு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அப்போ இயற்கையான அறிவுங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து மூட நம்பிக்கைகள் ஏற்படுத்தாத ஒரு உணவுகளை சாப்பிட்ணும். நமது மூளை ஒழுங்காக வேலை செய்யலை அதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைக்கு என்ன காரணம்? போதை உணவுகளை சாப்பிட்டதுனால மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. மூளை மட்டும் கிடையாது, அதனால் மூளை மட்டும் கிடையாது, உடல் உள்ளுறுப்பு அனைத்துமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் நோய்கள். உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, அதான் நோய்கள். சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள், நுரையீரல் சம்மந்தமான நோய்கள். இப்படி இந்த போதை உணவுகளை சாப்பிட்டதுனால உடல் உள்ளுறுப்புகள் அத்தனையுமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. உடல் ஒட்டுமொத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது, சோம்பேறித்தனம் ஏற்படுது. சோம்பேறித்தனங்கிறது ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. மூளைக்கு ஏற்பட்ட சோம்பேறித்தனம் தான் மூட நம்பிக்கை. மூளையின் சோம்பேறித்தனம் தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். உண்மைகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லாமல் போவது, அந்த மாதிரி போதை உணவுகளால் ஏற்பட்டது அந்த சோம்பேறித்தனம். அது மூளைக்கு ஏற்பட்ட சோம்பேறித்தனம் தான் மூளைக்கு அந்த மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போது நம்ம மனித உணவுகளை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம சாப்பிட்ணும். அப்போ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. நமக்கு இவ்வளோ படிப்பினர்கள் இருக்குது, இவ்வளோ பாடம் இருக்குது, இந்த மாதிரி மனித இனம் சந்தித்த அழிவுகள் இருக்குது. அதாவது மனுஷங்களுக்கு எது தீர்வு தெரிஞ்சால் போதும். அமைதியாக வாழ்வதற்கு, அறிவுபூர்வமாக வாழ்வது, சுயமரியாதையோடு வாழ்வதற்கு, சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது தீர்வுன்னு தெரிஞ்சால் போதும். அதை கடைபிடிக்க அவங்க தயாராக இருக்காங்க. இதுதான் சரி அப்படின்னு நம்பினா அந்த நம்பிக்கைக்காக அவங்க உயிரே பணயமாக வைக்கிறவங்க தான் மனுஷங்க வந்து ஒரு மட்டமான சிந்தனையுடையவர்களோ ஒரு பலவீனமானவர்களோ கிடையாது. இதுதான் சாதிப்பதற்கான வழி அப்படின்னா அவங்க விண்வெளிக்கு கூட போகிறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கடலுக்கு போகிறாங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, எவ்வளோ பெரிய சாதனைகளை இவ்வளோ திடமான மன உறுதி படைத்த அந்த மனித இனம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா உண்மையை தேடி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் உண்மை எதுவோ அதை கடைபிடிக்க அவங்க தயாராக இருக்கிறாங்க. உண்மை ஏற்றுக்கிட்டு இது சரின்னா அதன்படி வாழ்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதுதான் சரின்னு நினச்சி ஒரு தவறான ஒரு ஒரு வாழ்க்கை முறை, இதுதான் சரின்னு நினச்சி தான் இதை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது தப்புன்னா இதை கைவிட்டுருவாங்க, இதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த உலகத்தின் மீதான நம்பிக்கையை அப்படியே விட்டுருவாங்க. இப்போ இந்த நாம் சாப்பிட்டுட்டு இருக்க தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் தவறான உணவு, இதெல்லாம் போதை உணவுன்னு தெரிஞ்சதுன்னா இதுதான் நோய்களுக்கு காரணம், இதுதான் வன்முறை உணர்ச்சிகளுக்கு காரணம், இதுதான் போர்கள் நடந்ததுக்கு காரணம், இதுதான் மனித உயிர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமைகளை பாராட்டுவதற்கு இதுதான் காரணம், ஏற்றத்தாழ்வுக்கு இதுதான் காரணம், நோய்களுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா, அப்போ இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். மனித உணவுகள்னால் என்ன? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், இதுதான் மனித உணவு. அப்போ இதை சாப்பிட்டா மனுஷங்க மென்மையானவர்களாகவும் ஆகிடுவாங்க, நோய்கள் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு மனுஷங்க தயக்கம் காட்ட மாட்டாங்க. எது சரியோ அதை கடைபிடிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சரி எது அதுதான் தெரியல. ஆனால் எது சரி என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் பல்வேறு பரிசோதனைகளை நிகழ்த்தி முன்னேறி வருகிறார்கள். இப்போ போர்லாம் எதுக்காகனா போரிடலாமா வேண்டாமா அதற்கான பரிசோதனை தான். தானியங்களை ஏன் சாப்பிட்றாங்க? அந்த தானியங்களை சாப்பிடலாமா வேண்டாமா, சாப்பிட்டா என்ன நடக்கும், சாப்பிடலன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் ஒரு பரிசோதனை முயற்சி. ஒட்டுமொத்த மனித இனமும் ஒரு பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலம் இது தகுந்த உணவு, இது தகாதது, இது செய்யக்கூடாது, இதை செய்யணும், இது தேவையில்லாதது. அப்போது ஒரு தேவையில்லாதது உலகம் முழுக்க ஒரு காலத்தில் போரிட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க போரிடுகிற நடைமுறை, சண்டை போடுறது தான் மனித வழக்கமே. தெருவுக்கு தெரு, குடும்பத்துக்கு குடும்பம், ஊருக்கு ஊர், இன்னொரு ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை. அப்புறம் பக்கத்து நாடு, சின்ன சின்ன நாடுகளாக தான் இருந்தாங்க 200-300 வருஷத்துக்கு. அப்போ நாடுகளுக்கிடையே சண்டை. இப்படி சண்டை போடுவது தான் மனித வழக்கம். இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க. சண்டை போடுறது தப்பு, அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, அது தப்புங்கிறதுனாலே அதை கைவிட்டாங்க. சண்டை எதுக்கும் அவங்க அடிமை கிடையாது. உண்மை எதுவோ அதற்கு அடிமையாகணும் அப்படிங்கிறது தான் மனித இனத்தை. உண்மையை தேடி தான் அவங்க போகிறாங்க. எது உண்மை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போகிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. இவ்வளோ ஒரு உயிரை பணயமாக வைக்கிறாங்க. உயிரை பணயமாக வச்சு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. இப்போ தானிய உணவு ஏன் சாப்பிட்றாங்கன்னா, மாமிசத்தை, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் நல்ல உணவுன்னு நினச்சி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இது மனித உணவுகள்னு தெரியாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இது சரியானது தான், நம்ம சரியான ஒன்றைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் செய்கிறாங்களே தவிர தப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை அவங்க செய்யலை.
அப்போ தப்புன்னு என்னைக்கு தெரிய வருதோ அப்போ அதை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ எது சரின்னு தெரிய வருதோ அதை கடைபிடிக்க உடனே துணிஞ்சிருவாங்க. அப்போ மனித உணவுகள்னு நான் இப்போ சொல்கிறேன்ல, காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், இதுதான் மனித உணவுன்னா இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். இதை தவிர மற்ற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் என்ன என்பதற்கு இந்த உலகத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மனித வாழ்க்கை நிலவரங்கள் தான் அதற்கு சாட்சி. நோய்கள், விபத்துகள், கொலைகள், குற்றங்கள், இந்த வன்முறை உணர்ச்சி, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எல்லாத்துக்கும் அந்த போதை உணவுகள் தான் காரணம். தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இதுதான் காரணம். இதை தவிர்த்துட்டா மனுஷங்க அந்த குற்ற உணர்ச்சியை குற்றம் செய்கிற அந்த ஆர்வத்தை இழந்து விடுவார்கள். வன்முறை உணர்ச்சி, நோய்கள் குணமாயிடும், மென்மையானவர்களாக ஆகிடுவாங்க, உயிரை பணயமாக வைக்க மாட்டாங்க, கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டாங்க, எளிமையான வாழ்க்கைக்கு இயற்கையோடு இணைஞ்சு போயிடுவாங்க. வேறு வழியே இல்லை. இனிமேல் கடினமான அந்த மென்மையானவர்களாக மாறிவிட்டால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீ பராமரிக்கவே முடியாது, பாதுகாக்கவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பராமரிக்கணும்னா நீ முரட்டுத்தனமானவராக இருக்கணும், உயிரை பணயமாக வைக்கணும், கடினமாக உழைக்கணும், ஒரு அடிமை போல், கொத்தடிமை போல் உழைக்கணும். அப்போ தான் உன்னால் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியும். அப்போ அந்த இயல்பை தருகிற ஒரு உணவு தான் இந்த தானிய உணவுகள். மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் சாப்பிட்டா தான் நீ ஒரு முரட்டுத்தனமாக கடினமாக உழைக்க முடியும், உயிரை பணயமாக வைக்க முடியும். உயிரை கூட துச்சமாக நினச்சிக்கிட்டு அலட்சியப்படுத்தி, உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துறது, உயிரை அலட்சியப்படுத்திக்கிட்டு உன் உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு உழைக்க முடியும். அப்போ இந்த உணவுகளை சாப்பிடலைன்னா, நீ மனித உணவுகளை மட்டுமே நீ சாப்பிட்டன்னா நீ மென்மையானவராக ஆகிடுவ. உன்னால் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது, உன்னால் கடினமாக உழைக்க முடியாது. நீ ஒரு ஆடு மாடு போல் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவேன். அப்போ இந்த உலகத்தை உன்னால் பாதுகாக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம், உயிரை பணயமாக வச்சு உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகை அதன் பிறகு உன்னால் பாதுகாக்க முடியாது. கடினமாக முரட்டுத்தனமாக உழைச்சி உருவாக்கின இந்த இயந்திர அறிவியல் உலகை அதுக்கு பிறகு பாதுகாக்க முடியாது, மேற்கொண்டு அதை மேம்படுத்தவும் முடியாது, பராமரிக்கவும் முடியாது. அத்தோடு அது கைவிடப்பட்டு விடும். அப்போது ஒரு உண்மை எது மனித உணவு என்கிற அந்த உண்மை இருக்குல்ல, அது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் அடிப்படையே ஆட்டங்காண வைத்து விடும். சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மனித உணவு அதை நான் கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை ஆட்டங்காண வைக்கிற ஒரு உண்மை அது. அப்போ என்னுடைய நோக்கமாக அதுவாக தான் இருக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் கொட்டத்தை அடக்கணும், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை ஆட்டங்காண வைக்கணும், வேரோட பிடுங்கி வீழ்த்தணும், இந்த உலகை வீழ்த்தணும், இந்த இயந்திர அறிவியல் உலகை வீழ்த்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். அதற்கான உண்மை எதுவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தேடி தான் நான் போயிருக்கணும். அதனால் அதற்கான உண்மை தான் இது. அப்போ இந்த மாமிசம், மீன், மோர், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு உண்மையை நோக்கி போகும்போது இந்த உணவுகள்லாம் எங்கே போகிற, என்னையை பாரு, நான் தான் உனக்கு அதிக சக்தி கொடுக்குறவன், என்னையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய், மீன், தானியங்கள், இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சுற்றி நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். என்னையை சாப்பிடு, எங்கே போகிற, என்னையை சாப்பிட்டா உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், 10 பேரை நீ வீழ்த்துக்கிற ஒரு ஆற்றல் உன் உடம்புல வந்து சேரும், அதனால் என்ன சாப்பிடு, இந்த பாரு நான் மாமிசம், மாட்டுக்கறி, நான் தான் மாட்டுக்கறி, நான் தான் ஆட்டுக்கறி, நீ எவ்வளோ ஆசையாக என்ன சாப்பிடுவ, இப்போ என்ன நீ கண்டு காணாமல் போயிட்டுருக்குற, எங்கே போகிற அப்படின்னா, இல்லை நான் மனித உணவுகளை தேடி நான் போகிறேன், நீங்கள்லாம் உங்களெல்லாம் சாப்பிட்டா எனக்கு நோய் வருது, வன்முறை உணர்ச்சி ஏற்படுது, பிற அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வருது, நானே அழிஞ்சு போயிடுறேன், நீங்கள்லாம் உண்மையான உணவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித இனம் ஒரு மனித உணவுகளை தேடி தான் போகுது. அப்போ இந்த சுற்றி இருக்கிற இந்த தயிர், மோர், வெண்ணெய், பால், நெய், தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், ஐஸ்கிரீம், இது எல்லாம் கூப்பாடு போடுது. எங்கே போகிற, நான் தான் உன்னுடைய உணவு, என்னையே சாப்பிடு, உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே, டெய்லி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடாம நீ இருக்க மாட்டியே, தோசைன்னா எப்படி ஆசையாக சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றி இந்த மீன், உனக்குன்னா மீன் எவ்வளோ பிடிக்கும், மீனை பிடிக்கிறக்காகவே கடலில் போயிட்டு உயிரை பணயமாக வச்சு பிடிச்சிட்டு வருவியே, எவ்வளோ பெரிய சுறா மீனெல்லாம் பிடிச்சி ஒத்தையாக உட்காந்து சாப்பிடுவே, என்ன நீ இப்படி கண்டுக்காமல் போகிற அப்படின்னு சுற்றி இருக்கிற உணவுகள்லாம் இந்த மனித உணவுகளை தேடிக்கிட்டு இந்த மனுஷங்க அலைஞ்சிக்கிட்டு நேரே போகும்போது இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் மனித உணவுன்னு கண்டுபிடிக்கும்போது இந்த சுற்றி இருக்கிற உணவுகள்லாம்
இந்த மாதிரி கூப்பாடு போடும். எங்கே போகிற, இங்கே வா, எங்கே வா, எங்கேயும் அங்கே போகாத, அதை சாப்பிட்டா மனித உணவுகளை சாப்பிட்டா அவனுக்கு தெம்பே கிடைக்காது, நீ ஒரு மென்மையானவராக மாறிடுவ, உன்னால் மிகப்பெரிய கடினமான 100 மாடி கட்டிடத்தெல்லாம் உன்னால் உருவாக்க முடியாது, ஒரு கப்பல் இதெல்லாம் உன்னால் கட்ட முடியாது, அதில் பயணிக்கவும் முடியாது, அதை பராமரிக்கவும் பாதுகாக்க முடியும், எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை நீ கண்டுபிடிச்சிருக்க, கப்பல் விமானம் விண்வெளிக்கெல்லாம் போன எவ்வளோ பெரிய ஆள் நீ போய் அந்த பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்லாமா? நீ தானியத்தெல்லாம் சாப்பிடணும், கோதுமையால் செய்யப்பட்ட அந்த பூரியெல்லாம் நீ திங்கணும், நீ அந்த சப்பாத்தியவெல்லாம் திங்கணும், இந்த இட்லி பூரியவெல்லாம் நீ திங்கணும். நீ போய் சாப்பிடக்கூடிய உணவாக இது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கீரைகள். என்ன ஒரு பைத்தியகார்த்தனம்! வா எண்ணெயை சாப்பிடு, வா எங்களை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றி இருக்கிற உணவுகள்லாம் இந்த மனித உணவுகளை நோக்கி உண்மைகளை தேடி போகிற அந்த மனித உணவுகளை நோக்கி போகிற அந்த மனுஷங்களை பார்த்து இந்த சுற்றி இருக்கிற அந்த போதை உணவுகள்லாம் கூப்பாடு போடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இல்லை நீங்கள்லாம் பொய், இதுதான் உண்மையான உணவுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை நோக்கி போகணும். அதை நோக்கி போய் மனித உணவுகளை நோக்கி போய் அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது இந்த போதை உணவுகளோட உண்மை வெளிப்பட்டுவிடும், போதை உணவுகளோட சுயரூபம் வெளிப்பட்டுவிடும். நீங்கள் மனித உணவுகளை நோக்கி போகும்போது உங்களுக்கு உடம்பில் உள்ள நோய்கள்லாம் குணமடைய ஆரம்பிக்கும், மென்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள், இயற்கையை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். மனிதர்களை உங்கள் உடம்பு நோயிலிருந்து ஒரு பாதுகாப்பு பெறும்போது தான், உங்கள் உடம்பு பாதுகாக்கப்படும் போது தான், உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கும் போது தான் மற்றவங்களையும் நேசிப்பீங்க. அப்போ உங்கள் உடம்பை நேசிப்பதற்கு ஒரு உணவு தேவை. உங்கள் உடம்பை வெறுக்கிறதுக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துறதுக்குமான உணவு தான் இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு. இதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் உடம்பை நீங்கள் வெறுப்பீங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தையே நீங்கள் அலட்சியப்படுத்துவீங்க. இப்போ உங்கள் உடம்பை நேசிக்கணும்னா உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்க முடியும். உங்கள் உடம்பை நீங்கள் நேசித்தா தான் மற்றவங்களையும் நீங்கள் நேசிப்பீங்க. மனுஷங்களை நேசிப்பாங்க. அதனால் நீங்கள் தானிய உணவுகள், இந்த மாதிரி உணவுகள், போதை உணவுகள்லேருந்து நீங்கள் விடுபட்டால் தான் மனித உணவுகளை நோக்கி நம்ம போக முடியும். அதனால் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு அப்போ தான் மனித இனத்தை காப்பாற்ற முடியும். அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு நம்ம விண்வெளிக்கு போய் வேற்று கிரகத்தெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பூமிக்கு வருகிற ஆபத்து, மனுஷங்களால் வருகிற ஆபத்தை மனுஷங்களே ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். எளிமையாக நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, உங்கள் உணவு முறையை மட்டும் மாற்றினாலே போதுமானது. மாற்றத்தான் செய்வீங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா 2023-24 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மனம் என்பது எளிமையாக செயல்படும். அது தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், கற்பனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது. மனம் என்பது இப்போ தொடர்ச்சியாக உழைக்கிறதுல எண்ணங்கள், யோசனைகள், அதுதான் கடின உழைப்பு. அந்த கடின உழைப்பை முதலீடாக வச்சு தான் அதை நீ ஊக்க மருந்து சாப்பிடும்போது இன்னும் கடினமாக அது உழைக்குது. இப்போ மனம் என்பது இனிமே பிறக்கிற குழந்தைகள் அவங்களுடைய மனசு மென்மையாக செயல்படும். தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் வராது, சிந்தனைகள் என்பது வராது. அப்பப்போ ஒரு யோசனை வரும், அப்புறம் சிந்தனை வரும், அப்புறம் இடைவெளி வெற்றிடமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தியானத்தின் போது எதுவுமே வர்றதில்ல. அது மாதிரி நீ சுயநனவோடு இருக்கும்போது தியானம் எதுவும் செய்யாமலே நீ தியான நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை. அப்போது உன்னால் கடினமாக எந்த வேலையும் செய்ய முடியாது, தொடர்ச்சியாக கடினமாக முரட்டுத்தனமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே ஒரு மனுஷங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு மனதின் இயக்கம் என்பது நமக்கு இப்போ கிடைக்க போகுது. இப்போ அதை அடைந்த முதல் மனிதன் நான். இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த நிலை உலகம் முழுக்க இனிமேல் அது வரப்போகுது, இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு. அப்போ அதன் பிறகு மனுஷங்க என்ன தான் நீ பெரிய இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டாலும் ஒன்றால் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக தொடர்ச்சியாக கடினமாலாம் உழைக்கவே முடியாது. மென்மையாகத்தான் எளிமையாகத்தான் வாழ்வாங்க. அதனால் அவங்களால இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது, தொடர்ந்து அதை மேம்படுத்தவும் முடியாது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால் அப்படியே கைவிடப்படும். இனிமேலாம் மனுஷங்க ஒருவர் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இனிமேல் அவங்களால சண்டை போட முடியாது. இனிமேல் அவங்களால நேசிக்கத்தான் முடியும், ஒருவர் நேசிக்கத்தான் முடியும், ஒற்றுமையாக வாழத்தான் முடியும். ஏன்னா அவங்க எளிமையானவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. தன்னை அப்போது இன்றைக்கி தானிய உணவுலாம் சாப்பிடும்போது மனதோட இயக்கம் தொடர்ச்சியாக கடினமாக அது உழைக்கும்போது மனுஷங்க தன்னை வலிமையானவர்களாக நினைக்கும்போது தான் அவங்க நாம் இதுக்கு ஒற்றுமையாக இருக்கணும்,
அப்படின்னு நினச்சி பிறரை அளவுக்கு அதிகமாக வலிமை அவங்களுக்கு வந்துட்டதுனால அவங்க பிறரை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. நீ எளிமையானவராக ஒன்று உணர்ந்தனா பிறரை அடிமைப்படுத்த மாட்டேன், பிறரிடம் நீ உதவியை தான் கேட்ப. அப்போ பிறர் மதிக்கப்படுக. பிறரிடம் உதவியை எதிர்பார்க்கும்போது, பிறரை அடிமைப்படுத்தாமல் பிறரிடம் உதவியை எதிர்பார்க்கும்போது பிறருக்கும் உனக்கு இடையில் ஒரு நல்ல உறவுமுறை ஏற்பட போகிறது. ஒரு உறவுமுறையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒற்றுமை இனிமே வரப்போகுது. இனிமே மனுஷங்க போரிடுவதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. நேசிப்பதில், அன்பு செலுத்துவதில், காதல், நட்பு, பாசம், இந்த மாதிரி அன்பு செலுத்துவதில், நேசிப்பதில் அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. நேசிக்கும்போது மனித உறவுமுறை பாதுகாப்பானதாக மாறும். அப்புறம் என்ன, புத்தகத்தில் விடுதலை, பள்ளிக்கூடம், இதெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கே பசங்களுக்கு அந்த பள்ளிக்கூட படிப்புங்கிறது வெறுப்பு ஏற்படுது. என்றைக்குமே அது வெறுப்பாக தான் இருந்தது, இருந்தாலும் படித்தாங்க. இனிமேல் அதில் இப்போ மனுஷங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த பள்ளிக்கூடம் தேவையில்லை, எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறத பள்ளிக்கூடம் தேவையில்லை, புத்தகங்கள் தேவையில்லை அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இப்போது ஒருத்தர் நேசிக்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னா இப்போ அப்புறம் வாழ்வதற்கு தேவை குடிசையே போதுமானது. ஒருவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உடம்பையே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பை நேசிக்க ஆரம்பிக்கிறனால தான் பிறரையும் நேசிக்கிறாங்க. உடம்பை நேசிப்பதற்கு மனித உணவுகளை சாப்பிட்டா தான் நீ உன் உடம்பை நேசிக்க முடியும். நீ போதை உணவுகளெல்லாம் சாப்பிட்டனாக்கா, இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர் இந்த உணவுகளை சாப்பிட்டா உன் உடம்பை நீ நேசிக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் தன்னுடைய உடலையும் நேசிப்பாங்க, பிறரையும் நேசிப்பாங்க. இப்போ நேசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒற்றுமை, இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நட்பு, காதல், குடும்பம், கூட்டு குடும்பம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே இருக்குல்ல, இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ பெருசாக நீ காங்கிரீட் கட்டடமோ விண்வெளி ஆராய்ச்சியோ இதெல்லாம் தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கிறது தானே உன்னுடைய நோக்கம். அப்போ இப்போவே சந்தோஷமாக தானே இருக்கிறோம், நாங்கள் எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நாங்கள் எதுக்கு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர தலைமுறையினர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களே நல்லா சந்தோஷமாக தானே இருக்கோம், நாங்கள் என்ன சண்டை போட்டுக்கா செய்கிறோம், நாங்களே ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நல்லா நட்பு, காதல், குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பம், இந்த உறவு முறைகள், இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை மூலம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம், இன்ஜினியரிங், டாக்டர் இதெல்லாம் படித்தா தான் சந்தோஷமாக, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எங்கள் எளிமையாகவே சந்தோஷமாக இருப்போம். எளிமையான வழியிலே, இயற்கையான வழியிலே போயிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்துருவோம். சந்தோஷமாகவும் நாங்கள் பாதுகாப்பாகவும் இருந்துருவோம். இது மாதிரி பள்ளிக்கூடம் இதெல்லாம் போனாக்கா மனித வாழ்க்கை ஆபத்து நிறைந்ததாகத்தான் மாறும். அதற்கு இதுவரையிலான உலகம்தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாதுகாப்பான உலகத்தை நோக்கி போவாங்க.